Hi friends, இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்கணும்னா குக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். குக்கிங்கில் என்ன டாபிக்னா சாம்பார் சாதம் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் நிறைய பேர் போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலில் பொதுவான வீடியோ பற்றி போடுவோம். உங்களுக்கு எல்லா வீடியோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றி நம்ம போடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுருங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு 15 பல் பூண்டு, லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுருங்க. அதில் காஞ்சி மிளகாய் அதுவும் ப்ரௌன், நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கலரி விட்டுருங்க, நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் அதில் போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் எவ்வளோ ப்ரௌன் கலர் நல்லா வந்துச்சு பாருங்கள். இப்போ தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னு சொல்லிட்டு மூடி வச்சுருக்கோம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, திறந்துட்டோம். இப்போ பாருங்கள், தக்காளி எவ்வளோ நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு பாருங்கள், நல்லா கலரிட்டு ஒரு பச்சை மிளகாய் 2 கிள்ளி போட்டுருங்க. இங்கே பாருங்கள், பீன்ஸு, முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கத்திரிக்காய், அவரைக்காயெல்லாம் போட்டுக்கோங்க. இந்த காயெல்லாம் நல்லா கட் பண்ணி அரைச்சி குக்கரில் போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டதும் இந்த காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மொத்த தனியாக மாதிரி தெரியுது. காய் போட்டதும் நல்லா கலரிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, இப்போ நல்லா கலரிடுங்க. நல்லா கலரிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் நான் ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் போட்டதுக்கப்புறம் நல்லா கலரிட்டு பாருங்க, நல்லா கலரிட்டு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி தனியாக பவுலில் எடுத்து வச்சுருந்தேன். அது இப்போ அந்த
மிளகாய்த்தூள் போட்டு காயெல்லாம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் அந்த புளி ஊற்றியாச்சு. புளி ஊற்றிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. அந்த புளிலாம் அந்த முருங்கைக்காய்க்குள்ளே போய் மிளகாய்த்தூள் புளி எல்லாம் போயிட்டு ஒரு சுவை கொடுக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அரிசி 2 டம்ளர் நான் 2 டம்ளர் ஊற வச்சு அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியை அந்த காயோட போட்டுடலாம். இப்போ அரிசியை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு நான் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதில் 1 கப் அளவுக்கு தோரம்பருப்பு, அந்த தோரம்பருப்பு ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருந்தேன். அந்த தோரம்பருப்பு அரிசி போட்டதுக்கப்புறம் தோரம்பருப்பை போட்டுருங்க. தோரம்பருப்பை போட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறிட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், அது ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 1 டம்ளர் தோரம்பயிறு, மொத்தம் 3 டம்ளர். 3 டம்ளருக்கு நான் 7 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். 6 டம்ளர் சரியாக போயிடுச்சு. 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஏன்னா இது சாம்பார் சாதம்ன்றதால கொஞ்சம் குழஞ்சிச்சின்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்போ அதில் உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், விசில் போனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். 5 விசில் விட்டதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு நான் எடுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் எல்லாம் அந்த சாப்பாட்டில் அது தூளாகி சாப்பாடெல்லாம் சூப்பராக வந்துட்டு இருக்குது பாருங்கள். காயெல்லாம் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பாடு உதிரியாக சூப்பராக இருக்குது. இப்போ அந்த சாப்பாடை தாளித்து கொட்டிக்கலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கோல்டு வினர் ஊற்றிட்டு ஒரு 15 முந்திரி பருப்பு அதில் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ லேசாக ப்ரௌன் கலர் வந்துச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன். அதை அப்படியே எடுத்து அந்த சாதத்தில் கொட்டிக்கலாம். பாருங்கள், அந்த சாப்பாட்டில் கொட்டிட்டேன். இப்போது அதே எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சீரகம் வாசனைக்கு சூப்பராக இருக்கும். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டேன். நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த சாப்பாட்டை அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். இந்த தாளித்த வெங்காயம், இந்த தாளித்து வச்சுருக்கிறதையே அதை அப்படியே எடுத்து அந்த சாதத்தில் கொட்டிட்டோம். நல்லா கலரிடுங்க.
நல்லா கலந்துட்டிங்கன்னா இதுவே சூப்பரான சாம்பார் சாதம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.